இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அமலுக்கு வந்தது. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஆனால் 1949 நவம்பர் 26 தயாரான இந்திய அரசியலமைப்பு சாசனம் 2 மாதம் தாமதிச்சு ஜனவரி 26 ஏன் அமலுக்கு வந்தது தெரியுமா? முழு விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை 1946 ஆண்டு பிரிட்டிஷ் அரசின் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் நிர்ணய சபையின் முக்கிய குழுவான டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு 1947 ஆகஸ்ட் 29 உருவாக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தனது பணியை முழுமையாக செய்த இந்திய அரசியல் நிர்ணய சபை மொத்தம் 11 முறை கூடியது. 1949 நவம்பர் 26 அரசியல் சாசனம் முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. குடியுரிமை, தேர்தல் மற்றும் இடைக்கால நீதிமன்றம் உள்ளிட்ட சில அம்சங்கள் மட்டும் உடனடியாக அமலுக்கு வந்தது. எஞ்சியவை ஜனவரி 26 அமலுக்கு வந்தது. எதுக்காக இந்த 2 மாத தாமதம்னா, சுதந்திர போராட்டத்தோட துவக்க காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியளவு சுதந்திரம் என்பதே கோரிக்கையா இருந்தது. ஆனா 1929 டிசம்பர் 31 அன்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூடிய லாகூர் காங்கிரஸ் கூட்டத்தில் தான் இந்தியாவிற்கு பரிபூர்ண சுயராஜ்யம் என்ற கோரிக்கை முதலாக எழுப்பப்பட்டது. அதோட 1930 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பரிபூர்ண சுயராஜ்ய நாளாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றி தான் 1930 முதல் 1947 வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பரிபூர்ண சுயராஜ்ய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் விதமாக தான் 1949 நவம்பர் 26 அன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனம் 2 மாத காலம் தாமதிக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 அமலுக்கு வந்தது.